படம் எப்படி இருக்கீங்க? படம் நல்லா இருக்கு. விஜயகாந்த் அவரோட மகன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. காமெடியா இருக்குதுங்களா படம்? காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்ததுன்னா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குதுங்கண்ணா? படம் எப்படி இருக்கீங்க? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் குடும்பத்தோட பார்க்கலாங்களா படம்? பார்க்கலாம். காமெடியா இருக்குதுங்களா? காமெடி கொஞ்சம் தான், கொஞ்சமா தான் இருக்கு. ஓகேங்க. இவரு விஜயகாந்த் அவரோட மகன் எப்படி பண்ணியிருக்காருங்களா? நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. என்ன கதை சொல்ல வராங்கன்னா? இது அவங்க இது சொல்றாங்க. சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியன் அவரோட அவர் நடிப்பு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு. விஜயகாந்த் அவரோட மகன் எப்படி பண்ணியிருக்காரு? 2 நாளைக்கு பிறகு கேப்டன் பார்த்த மாதிரி இருக்குது. கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குங்களா? காமெடியா இருந்ததுங்க படம்? படம் நல்லா காமெடியாக இருக்குது. பொழுதுபோக்காக இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பாக காமெடி இருக்குது. சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியனும் ஒரு திருப்புமுனை படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? எங்களுக்கு செம்மையா பிடிச்சிருக்கு. இருக்கு. 100%. மக்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி, குடும்பங்கள் பெண்கள் குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்ல படம் இருக்குதுங்கண்ணா. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சண்முக பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காமெடியா இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்களா? நல்லா காமெடியாக தான் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? பிடிச்சிருக்குங்க. காமெடியா இருந்ததுங்களா? இல்ல பரவாயில்ல, நல்லா குடும்ப படமா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஓகேங்க. படம் எப்படி இருந்ததுண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? சண்முக பாண்டியன் வெயிட் பண்ணியிருக்காருங்களா? விஜயகாந்த் அவரோட மகன். நல்லா இருக்கு. சரத்குமார்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கலாம் நல்லா பண்ணியிருக்காருங்களா? நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்துல? அது உள்ளே போய் பார்த்தா நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு சொல்லுங்கள். காமெடியா இருந்ததுங்களா? காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்குது. மீண்டும் எங்கள் கேப்டனை வந்து சின்ன வயசு பையனாக பார்க்குற மாதிரி இருக்குது. இளமையாக இருக்கிற கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் மூலமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் 2 படம் வந்துருந்தது. படைத்தலைவன் படைத்தலைவனும் இந்த படம் வந்து ரெண்டுல எதுவும் நல்லா இருந்தது? அதோட இது கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டியாக பண்ணியிருக்காரு. அதோட எதுவும் ரொம்ப நல்லா பண்ணி ஆக்ஷன் நல்லா இருக்குது. சரத்குமார் சார் கூட இருக்கிறதுனால, ஆமாம் அவர் கூட இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் ஒரு டைம் பாருங்க. நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. நல்ல காமெடி இருக்கு. நல்ல கேரக்டர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா படம்? படம் நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். கேப்டனுக்காக இது பார்க்கலாம். கேப்டன் பண்ண 60% கேப்டனோட ஆக்டிவிட்டிஸை சண்முக பாண்டியன் இருக்குது. ப்ளஸ் இவர் சரத்குமார் சார் சுப்ரீம் ஸ்டார் அவர் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் படம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. சுமாராக இருக்குது சார். ஏன் காமெடியா இருந்ததுங்களா படம்? அப்படிலாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சார். ஓகேவா இருந்தது? சுமார் தான். சரி. படம் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, பார்க்கலாம். பார்க்கலாம். காமெடியா இருக்குங்களா? படம் பூரா காமெடி தான். விஜயகாந்த் பையன் எப்படி பண்ணியிருக்காருங்க? நல்லா பண்ணிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. விஜயகாந்துக்கு அப்புறம் வருவாருங்களா இவரு? ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றி. படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். இது சண்முக பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர் நல்லா இருக்குது. சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரோட அது நல்லா இருக்குது. கேப்டனுக்கு வாசம் அடிக்க சொல்லி கேப்டன் வருவாரு. அடுத்த கேப்டனா வருவாருங்களா? வருவாங்க. ஓகே, ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. சண்முக பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காருங்க? சண்முக பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காருங்க? நல்லா படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? காமெடியா இருக்குங்களா? காமெடி ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி போயிட்டு அடுத்த கேப்டனா வருவாருங்களா இவரு? தெரியல. ஆனால் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு திருப்புமுனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சண்டை ஃபைட் பண்ணும்போது அவர் அப்பாவை தான் லாபப்படுத்துறாரு. அவர் அப்பா லெக்கை யூஸ் பண்ணுவார், இவர் அதிகமாக லெக்கை யூஸ் பண்ணுறாரு. நல்லா வருவார். படம் நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? சரத்குமார் எப்பயுமே நல்லா பண்ணுவார். எந்த படத்தில் அவர் சோட போயிருக்காரு. சரத்குமார் எப்பயுமே நல்லா பண்ணுவார். இந்த படத்தில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எங்க ஊர்ல எடுத்த படம் சார், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய நேட்டிவ். விஜயகாந்த் இல்லை, இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு விஜயகாந்த் இல்லை, பாவம். அதான் கஷ்டமா இருக்கு. படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக இருக்குது. ஆக்ஷனும் நல்லா இருக்குது. ரொம்ப முக்கியமாக யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. சரத்குமார் தான் அல்டிமேட்டு. உண்மையிலே சரத்குமார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு சீன்ஸும் வந்து வர சீன்ஸ் எல்லாமே காமெடியாக இருக்குது. அதே மாதிரி போர் அடிக்குதுங்களா?
போருங்கிறதே இல்லை சுத்தமாக. ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. ஓகே ஓகே நல்லா இருக்கு. விஜயகாந்த் அவரோட சன் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரு சொல்லி தரும் ஒரு சில இடத்துல போர் அடிக்குதுன்றாங்க. அப்படி எதுவும் தெரியல எங்களுக்கு. நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியில் தான் வந்து பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஃபைட்டு காமெடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு காமெடியில உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். பக்கா சூப்பரான ஃபேமிலியோடு போகணும் கண்டிப்பாக. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது அதுவே எனக்கு ரொம்ப தான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் சீன் தான் சுற்றினால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சரத்குமார் இதாகும் போது அவருக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கின மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு, வேற ஒன்றும். படம் நல்லா இருந்தது சார். காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. செம காம்பினேஷன். 2 பேருமே நல்லா இருக்கு. 2 பேருமே ஹீரோவும் நல்லா பண்ணிட்டாரு. மற்ற படத்தை விட இதுல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவரு விஜயகாந்த் ரேஞ்சுக்கு வருவாருங்களா? கண்டிப்பா வருவார். அப்புறம் அந்த ட்ரக்கில் வர போகும்போது காமெடி மறைச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. படம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள். சரத்குமார் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சண்முக பாண்டியும் சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டர் சொன்னதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் மாற்றிருக்கலாம். ஹீரோயினுக்கு என்னமோ போலீஸ் கேரக்டருக்கு செட் அழகாக இருக்காங்க. பட் போலீஸ் கேரக்டருக்கு வேறு ரெஃபர் பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஒரு என் பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி படத்தில் வந்து கதை எவ்வளோ இருக்காது. ஆனால் ஒரு காமெடியாக போயிட்டே இருக்கும் படத்தில். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா நடிக்கிற இப்போ தான் வளர்றாரு. அவர் இன்னும் மேம்பலும் வளருனா இன்னும் கொஞ்சம் கிரிட்டிசைமாக இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்தாரா இன்னும் பயங்கரமாக மேலும் போவார். ஆமாம், நம்ம அவர் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. அந்த பழைய டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இப்போ கொஞ்சம் புதுசாக மாற்ற நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரில. ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். சண்முகம் பாண்டியா பழைய சாங்ஸ்லாம் வருது. சரத்குமார் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கதை வந்து செகண்ட் ஹாப்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அது மாதிரி போயிட்டு இருக்கும். பட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காமெடி என்டர்டைன்மெண்ட் அப்படின்றாங்க. காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது என்ன சொல்லலாம், நம்ம சீரியஸாக போகணும்னு நினைப்போம், அங்கே பார்த்தா காமெடி இருக்கும். என்னடா ஃபைட்டர்னு நினைப்போம், அங்கே பார்த்தா காமெடியாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் கலந்து இருக்கு. இப்போ வருத்தப்படாத விஷயங்கள்லாம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும். சீரியஸ் இருக்காது. இதில் சீரியஸாகவும் கொண்டு போவாங்க, டப்புன்னு காமெடி ஆக்கிடுவாங்க. ஓகே. ஒரு சில இடத்துல போர் அடிக்குதுன்றாங்க. ஆமாம், அதான் கதை நமக்கு புரியாது. எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நிறையவே லேக் இருக்கும். ஓகே. இவருக்கு வந்து 4வது படம் நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் ஓகே. அடுத்து மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறாரு. அடுத்த படத்தில் பயங்கரமாக நடிப்பார்னு எனக்கு நம்பி இருக்கு. அடுத்த படம் ஒரு நல்ல பெரிய டைரக்டர் கூட நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர் அது சும்மா ஃபர்ஸ்ட்ல சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க, அவ்வளோ தான். அது விஜய் சேதுபதி வாய்ஸ் மாதிரியே தெரியாது. அதாவது சில பேருக்கு புரியாது. பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு தீம் மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. வில்லேஜ் பேஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தீம் மியூசிக் சூப்பராக இருக்கும்.